ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம். இதை பார்த்தோன்னே நமக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் வருது. அந்த டவுட் உங்களுக்கும் வருதான்னு சொல்லுங்கள். நான் அதை பற்றி சொல்ல மாட்டேன் என்ன டவுட்ன்றது. சரி, டெய்லி பார்த்தா பிக் பாஸ் வந்து அவங்களுடைய சோசியல் மீடியா இணையதளத்தில் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லுவார். என்னென்னா டெய்லி கொஸ்டின் கேட்பார். நம்ம கூட இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி நேற்று வந்து யார் நல்லா பண்ணாங்க, எந்த டீம் சூப்பராக பண்ணிச்சு அப்படின்னு நேற்று ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. என்னென்னா எந்த அணி இந்த டாஸ்க்கை சரியாக விளையாடலைன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதில் 4 டீமோட லிஸ்ட்டையும் போட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து அருண், சௌந்தர்யா, விஷால் 31% வாக்குகளை பெற்றிருக்காங்க. அதாவது சரியாக விளையாடலைன்னு. சரி, ரெண்டாவது முத்துக்குமரன் டீம். ஆக்சுவலாக இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. முத்து, மஞ்சரி, தீபக் இவங்க வந்து 34.6 சரியாக விளையாடலைன்னு நோட் பண்ணிக்கோங்க மக்களே. அடுத்தது பார்த்திங்கன்னா 3வது இடம் ஜெஃப்ரி, அன்ஷிதா, பவித்ரா இவங்க வந்து 3வது இடத்துல இருக்காங்க, சரியாக விளையாடலைன்னு. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரஞ்சித், ரயான், ஜாக்லின் சரியாக விளையாடலைன்னு அவங்க தான் லாஸ்ட்டில் இருக்காங்க. அதாவது இந்த விளையாட்டை உண்மையிலே சரியாக விளையாண்ட இதில் முதலிடத்தை வந்துட்டு ரஞ்சித், ரயான், ஜாக்லினும், 2வது இடத்த வந்து ஜெஃப்ரி, அன்ஷிதா, பவித்ராவும், 3வது இடத்த அருண், சௌந்தர்யா, விஷாலும், 4வது இடத்த தான் முத்து, மஞ்சரி, தீபக் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன டவுட் வந்திருக்கோன்றது எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு வந்து அதே டவுட் தான் உங்களுக்கு வந்திருக்குன்றது. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு யார் வந்து பேர் தெரியுதோ மக்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முத்து 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 போடு போடு போடு, மேலே ஜெஃப்ரிக்கு போடாத, அருணுக்கு போடு, அருண் போடு, ரஞ்சித்துக்கு போடு, இப்படியே வந்துட்டு நிறைய பேர் நம்மளே கூட நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி வந்துட்டு முத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதா, மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணுறதா, தீபக்கு சப்போர்ட் பண்ணுறதா நினச்சி ஓட்டை அதிகப்படுத்தி விட்டு கடைசியில் இப்போ என்ன ஆச்சுன்னா அந்த கேள்வியை ஒழுங்காக படிக்காமல் அவங்க என்ன கேட்டிருக்காங்க. அதுலேயும் பிக் பாஸ் சரியான திறமையான ஆளுங்க. என்னென்னா யார் அதிகமாக நல்லா விளையாண்டாங்கன்னு தான் கேட்பாங்க எப்பயுமே. யார் நல்லா விளையாடலைன்னு அவங்க ஒரு ட்விஸ்ட்டை வச்சார் பாருங்க. இந்த டாஸ்க்கை எந்த அணி இந்த டாஸ்க்கை சரியாக விளையாடலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு. அதையும் மக்கள் வந்து புரிஞ்சிக்காமல் ரிவர்ஸில் அடிச்சிருக்காங்க. ஒரு சில பேர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. முத்து, மஞ்சரி, தீபக் இன்னத்த கேம் விளையாண்டாங்க, ஒன்றுமே பண்ணலை. அடுத்தது வந்து அருண் என்னத்தை பண்ணாங்க, ஒன்றுமே பண்ணல. ஜெஃப்ரி நல்லா பண்ணாங்க, அதை விட சூப்பராக ரயான், ரஞ்சித், ஜாக்லின் பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் போட்டுட்டு வராங்க. ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா இந்த எல்லோ டீம், அதாவது ஜாக்லின், ரயான், ரஞ்சித் இந்த டீம் வரதுக்கு முக்கிய காரணகர்த்தாவே இந்த ப்ளூ டீம் தான். ப்ளூ டீம் ஃபஸ்ட் நாள் இவங்களை காப்பாற்றலைன்னா அப்பயே மண்ணாக போயிருப்பார்கள். ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இதையும் ஒரு சில பேர் சரி இது நம்மளுக்கு ஒரு சாதகமாக அமைஞ்சு போச்சு, ஒரு சின்ன தவறு சாதகமாக அமைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். நீங்கள் இப்போ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த 4 அணியில் எந்த டீம் உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யார் ஒஸ்ட்டுன்றதை சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டு தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய அப்டேட் சுட காத்துட்ருக்கு. பாய் நண்பர்களே.